எம்ஜிஆருக்கும் இவருக்கும் நட்பு ஏற்பட்டு, அதுக்கப்புறம் இவருக்கு வைத்திய ரத்னம்ன்ற பட்டம் கிடைச்சு, அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து தாத்தா வந்து தங்க புஷ்பம்லாம் செஞ்சு குடுத்தாரு. மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலை, மத்தியானம், இரவு 3 வேள தான் இருக்கும். கேப்சூல்ஸ் தான் வரும். நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு லேகியம் ஒண்ணு பண்றோம். அது மட்டும் காலையில உணவுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியது வரும். குழந்தையின்மைக்கு சித்தால பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான மெடிசன் இருக்கு. என்ன மெடிசன் பார்த்தோம்னா, நீங்க இப்ப கேட்டீங்களே எப்படி 15 வருஷம், 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்ட்டு. எங்ககிட்ட தங்க குரு மாத்திரைன்ட்டு ஒரு டேப்லெட் இருக்கு. நாங்க வந்து அத தருவோம். மோஸ்ட்லி வந்து சித்தாக்கு எங்ககிட்ட வரவங்களுக்கு வந்து அலோபதி வந்து எடுக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா, எங்க மெடிசன் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். பலராம் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு விருதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. 1980ஸ்ல இருந்தே வந்துட்டு இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த சித்த மருத்துவத்தின் மூலியமா சரியாகுதுங்கும் போது நிறைய ஜிஹெச்எஸ்ல எல்லாமே இன்னைக்கு இருக்கணும் இல்லையா? அரசு மருத்துவமனைகள்ல இருக்கணும்ல. எப்படி மருந்துகள் இருக்கா? போய்க்கிட்டு இருக்கா? இல்ல இருக்கு. குடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரசகந்தி மெழுகுன்ற மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ப்ரிப்பரேஷன்ல நாங்க பண்ணுவோம். ஆனா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெவ்வேறு முறையில பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தாத்தா கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. பட்டங்கள் எல்லாமே குடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எந்த அளவுக்கானது? தாத்தாவோட ஓய்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த மெடிசின் ரிசர்ச்ல தான் இருந்தாரு. ஸோ, அப்ப வந்து நெறைய பேருக்கு 48 டேஸ்ல கேன்சர் எல்லாம் க்யூர் பண்ணதால, அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் வைத்தியர்கள வந்து இவர்கிட்ட ட்ரெய்னிங்க்கு அனுப்பிச்சாங்க. ஸோ, அது மூலியமா வந்து அரசாங்கத்துக்கு இந்த தகவல் போயிட்டு, அங்கருந்து எம்ஜிஆருக்கும் இவருக்கும் நட்பு ஏற்பட்டு, அதுக்கப்புறம் இவருக்கு வைத்திய ரத்னம்ன்ற பட்டம் கிடைச்சு, அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து தாத்தா வந்து தங்க புஷ்பம்லாம் செஞ்சு குடுத்துருக்காரு. ஓ! அவருக்கு தங்க புஷ்பம் செஞ்சு குடுத்தது பலராமையா. இவர் தான் அவரா? ஓகே, ஓகே, ஓகே. இதே போல நெறைய பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நெறைய திரைத்துறையில இருக்க அப்போ இருந்த திரைத்துறை இருக்கவங்களுக்கும் வந்து நெறைய மெடிசன்ஸ்லாம் குடுத்துருக்காரு. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட கிளாஸ்மேட் அவங்க. பச்சையப்பன் கல்லூரியில காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. ஸோ, அப்போ அவங்க, அதுக்கப்புறம் ஓமந்தூரார், அப்போ இருந்த முதலமைச்சர்லாம் வந்து இவங்க தாத்தாவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எல்லாரும். ஓகே. அப்ப நீங்க இவங்க எல்லாத்தையுமே நேர்ல பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் யாரையும் பார்த்தது இல்ல. பார்த்தது கிடையாது. இதெல்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. சொல்லி தான் எல்லாமே கேட்டுருக்கேன். உங்க தாத்தா கூட அவர பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. அவருமே பார்த்ததில்ல. வெளியில சொல்லி தான் கேட்டிருந்திருக்கீங்க. ஓகே. இப்ப நெறைய மெடிசின்ஸ் எல்லாமே இப்ப நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அலோபதி மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்க, சித்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்கங்கும்போது, அங்க எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. ஒரு ஒரு கன்டினியூஸா ஒரு பீரியட் வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஓகே இப்பதான் நாங்க பார்த்து வரோம் அப்படிங்கும்போது, அவங்களுக்கான டியூரேஷன் எப்போ வந்து இது சரியாகும் அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க குடல் சுத்தி பண்ணிட்டு தான் வந்து மெடிசன்ஸ் தருவோம். ஏன்னா நெறைய மெடிசன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ வயிறு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெடிசன் தருவோம். ஃபாஸ்ட்டாவே வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். சித்தா மெடிசன்ஸ். ஒரு 2, 3 மந்த்ஸ்லயே நெறைய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா ரிசல்ட் நல்ல எண்ட்ல வந்து சூப்பர்வா இருக்கும். இப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கும்பொழுது, இதுல ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? சித்த மருத்துவத்தில சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. புற்றுநோயாளிகள் அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கான உணவு முறைகள் அப்படிங்கிறதும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்ங்கிறது எந்த மாதிரி இருக்குங்க? உணவு முறை பார்த்தீங்கன்னா, அது நபருக்கு நபர் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா, அந்த நோய்க்கு தகுந்த மாரி தான் வந்து உணவு முறைகள் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த புற்றுநோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள எந்த மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ணுறது? டைரக்ட்டா தான் வந்து பார்க்கணுமா? இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அந்த மாரி ஏதாவது இருக்கா? ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பார்க்குறோம். எங்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, நாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ரிப்போர்ட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது மூலியமாவே த்ரூ கொரியர்லயே மெடிசின்ஸ் அனுப்பிருவோம். ஏன்னா பேஷண்ட்ஸ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ நெறைய அலைய வைக்கக்கூடாது. அவங்க வந்து ட்ராவலிங் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டானது கிடையாது. ஏன்னா ட்ராவல் பண்ணாங்கன்னா, இன்னும் ஸ்ப்ரெட்டிங் ஓவரா இருக்கும். அவங்க பாடிக்குள்ளேயே இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்குன்னா, இன்னொரு இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ, அவங்க ட்ராவலிங் வந்து கரெக்ட்டா இருக்காது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ, அதனால ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றோம். மெயினா அதான் பண்றீங்க.
இப்ப ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கும்போது அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் நீங்க குடுக்கறது? எந்த மாதிரி நீங்க அப்ப அனுப்புவீங்க அவங்களுக்கு? மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கேப்சூல்ஸா போட்டு எல்லாம் ஒரு பாட்டில்ல ஃபில் பண்ணி எல்லாம் நல்லா பேக்கிங் பண்ணி அதுக்கேத்த மாரி ஆன்லைன்ல தான் அனுப்பிடுவோம். ஆன்லைன்ல. கொரியர்லயே வந்து. மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலை, மத்தியானம், இரவு 3 வேள தான் இருக்கும். கேப்சூல்ஸ் தான் வரும். நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு லேகியம் ஒண்ணு பண்றோம். அது மட்டும் காலையில உணவுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியது வரும். ஸோ ரொம்ப மெடிசன்ஸ் வந்து லாங்கா கச்ச கச்சன்லாம் இருக்காது. சிம்பிளா இருக்கும் மெடிசன்ஸ். பட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. அதான் மெடிசன். இப்ப அதுக்கான பத்திய முறைகளும் சேர்த்து நீங்க சொல்லிடுவீங்க. அதுக்கான உணவு முறை வந்து அந்த மெடிசன் உடைய வந்து நாங்க எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா அது மேலேயே எழுதி அனுப்பிச்சிருவோம். அவங்க டவுட்ஸா இருந்தா எங்கள கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம். நாங்க மோஸ்ட்லி வந்து அந்த உள்ளேயே பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு அனுப்பிச்சிருவோம். இந்த ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எடுங்க. அந்தந்த பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் பார்த்து அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த ஃபுட் அவங்களுக்கே அப்படியே இன்பில்டா அனுப்பிச்சிருவோம். இப்போ வந்துருச்சு அப்படிங்கும்போது ஓகே. வந்துட்டு கியூர் பண்ணிக்கிறது, மெடிசின்ஸ் வாங்கிக்கிறதெல்லாம். வராம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன முறைகள்லாம் இருக்கு? வராம தடுக்கணும்னா நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும். எந்த மாரி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும் ஜென்ரலா? நார் சத்து இருக்க உணவுகள் அதிகம் எடுக்கணும். முறையா தூக்கம் இருக்கணும். ஏன்னா வந்து 8:30க்குலாம் 8:30 to 11 தான் நம்ம உடம்புல வந்து மெலனின் செக்ரிகேஷன் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல யாருமே தூங்குறது இல்ல. எல்லாம் 11:00 தான் தூங்குறோம். ஸோ எப்படி இது ப்ரிவென்ஷன் பண்ண முடியும்? ஸோ வராம இருக்கணும்னா இயர்லியரா பெட்டுக்கு போயிட்டோம்னா இதுலேருந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நெறைய சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியான ஹேபிட்ஸு, க்ளீன் ஹேபிட்ஸ் இருந்தாலே ஓகே தான். இப்ப நடைமுறையில வந்துட்டு இந்த 8:30 to 11ங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. நைட் ஷிஃப்ட்லாம் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப நாங்க மெடிசின் தேடிட்டு வரதே வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் சரியாகணுங்கிறதுக்காக. ப்ரிவென்ஷன் மெடிசன் இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கு காய சுத்தி மாத்திரைன்னு ஒண்ணு தருவோம். அது வந்து காலை ஒண்ணு, நைட் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க 20 இயர்ஸா ஸ்மோக் பண்ணியிருந்தாலோ, ஸோ காஃபி அதிகமா குடிச்சு, கெஃபைன் அதிகமா இருந்தாரோ, அந்த உடம்புல இருக்க அந்த கழிவு எல்லாமே வந்து இது மோஷன் மூலியமா வெளியே வந்துரும். அது நல்லாவே நம்மளே கண்கூடா பார்க்கலாம். திப்பி திப்பியா வெளியே வந்துரும். ஸோ அது எடுத்த 25 டேஸ் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பே யங்கா ஃபீல் ஆகும். இப்போ உடம்புல வாதம், பித்தம், கபம் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு பேலன்சிங்கா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்குமே வந்துட்டு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. இந்த ப்ரிவென்ஷன் மெடிசன் பொறுத்தவரைக்கும் டோட்டலா சூப்பரா வேலை செய்யும். நெறைய பேர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் அடிக்ட் எல்லாம் இத எடுத்தவங்க வந்து நெறைய பேர் ரெக்கவர் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது நல்லா டோட்டல் பாடி கிளென்ஸ் ஆவறதால நல்லா கிளீனா ஆயிடும். வயிறு ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப யங்கா ஃபீல் ஆவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் சிலர்லாம் எடுக்கறதுக்கே யோசனை பண்ணுவாங்க. ஸோ அந்த உடல் உபாதையிலருந்து முழுமையாவே வெளிய வந்துருவாங்க. ஸோ நல்லாவே இருக்கும் இது. இப்ப இது எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பத்திய முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமா? பத்தியம்லாம் பேசிக்கா ஒண்ணும் இருக்காது. அது எடுக்கிற டைம்லயே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்மோக்கிங் அந்த அடிக்ட்டா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த ஞாபகம் கம்மியாயிடும். மோஸ்ட்லி இது அவங்க தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருமே எடுக்கலாம். இந்த நைட்ல தூக்கம் இல்லாதவங்க, சரி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க, அதுக்கப்புறம் வொர்க்கிங் பெர்சன்ஸு, வயிறு கிளீனே பண்ணலன்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து இந்த காய் சித்தி மாத்திரை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இப்ப இந்த காய் சத்தி மாத்திரை வந்து இந்த ஏஜ்க்கு அப்புறமா இருக்கக்கூடியவங்க தான் சாப்பிடணும் அப்படி ஏதாவது இருக்கா? இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்படிதான் சாப்பிடணும்? இந்த காய் சுத்தி மாத்திரை பார்த்தீங்கன்னா, 20 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் வேணா எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேன்சர் மெடிசன் எடுக்கிறவங்கலாம் இது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி மெடிசன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ, அப்புறம் வந்து நாள்பட்ட இந்த அ ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்க அவங்கலாம் எடுக்கலாம். ஓகே. இப்ப இந்த மாத்திரை காய சுத்தி அப்படிங்கிற இந்த மாத்திரையை சாப்பிடுறதுனால ஆல்ரெடி வந்து குடிப்பழக்கத்துக்கோ இல்ல புகைப்பழக்கத்துக்கோ அடிமையா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இதுல இருந்து வெளியில கம்ப்ளீட்டா வந்துருவாங்களா? ப்ரிவென்டிங் மெடிசனா எங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, காய சுத்தி மாத்திரை இருக்கு. இது காலை, இரவு உணவுக்கு அப்புறம் வந்து ஒண்ணொண்ணு 25 டேஸ் சாப்பிட்டா போதும். இது வயித்துல நாள்பட்ட கழிவு, அதுக்கப்புறம் நிக்கோட்டின், புகையிலை பிடிக்கிறவங்க நிக்கோட்டின், அதுக்கப்புறம் நெறைய காஃபி குடிப்பாங்க சிலர்லாம். காஃபி குடிச்சாங்கன்னா தூக்கமே கம்மியாயிடும். ஸோ அந்த கஃபைன் இருக்கிறதெல்லாமும் கழிவு மூலமா வெளியாயிடும். இது மூலியமா வந்து நம்ம புற்றுநோய் வராம வந்து பாதுகாக்கலாம். இதுதான் வந்து ப்ரிவென்டிங் மெடிசன். சோ இந்த ப்ரிவென்டிங் மெடிசன் அப்படிங்கிறது எல்லாருமே நீங்க சொன்னீங்க 20 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வேற எந்த சர்க்கரை வியாதி இருக்கு, இல்ல பிரஷர் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுமே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வயிற தான் கிளீன் பண்ணும். கிளென்சிங் பண்ணிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா உடம்பு யங்கா ஃபீல் ஆகும்.
இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்போ மேக்சிமம் வந்துட்டு கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் சில மாத்திரைகள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். சித்த மருத்துவத்துல சில மாத்திரைகள் எடுக்கணும்னு இருக்கும். அப்படி கர்ப்பிணிகளும் இந்த மாத்திரை எடுத்துக்கலாமா? பால் குடுக்கக்கூடிய தாய்மார்களும், அதுக்கப்புறம் கர்ப்பிணியா இருக்கவங்கலாம் வந்து இந்த காய் சுத்தி மாத்திரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாவே பார்க்க முடியுது. இப்ப சித்த மருத்துவத்துல குழந்தையின்மை அந்த பிரச்சனையை சரி பண்ண மருந்துகள் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. சித்தால மட்டும் தான் வந்து விந்தணுக்களோட குறைபாட்டையே வந்து சரி செய்யறதுக்கு வந்து மெடிசன் ஸ்ட்ராங்கா இருக்கு. சித்தால மட்டும் தான். இப்ப அலோபதி தாண்டிலும் சித்தா தான் வந்து ஸ்ட்ராங்னு சொல்றீங்களா? இது கண்டிப்பா. எவ்வளவு டியூரேஷன் மேம் எடுத்துக்கும்? எந்த டியூரேஷனுக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுது? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்ஸ். அதுக்குள்ள வந்து ஃபுல்லாவே கியூர் ஆயிடும். நல்லா வந்து அந்த விந்தணுக்களோட குறைபாடு எல்லாமே சரி பண்ணிடலாம். ஓகே. இப்ப பெரும்பாலும் குழந்தையின்மை அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் அதிகப்படியா யார்கிட்ட அதிகமா நீங்க பாக்குறதுல இருக்கு? பெண்கள் கிட்ட இருக்கா இல்ல ஆண்கள் கிட்டயா? யார்கிட்ட அதிகமான ப்ராப்ளம் பாக்குறீங்க? 2 பேர்கிட்டமே தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த அவசர உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முறையற்ற வாழ்வியல் முறை, சரியான தூக்கமின்மை, ஸோ முறையற்ற நார் சத்து நெறைய இருக்க உணவுகள்லாம் யாருமே எடுத்துக்கிறது இல்ல. எல்லாம் இன்ஸ்டன்ட்டா சாப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்டயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல அதிகமாவே இது இருக்குன்றீங்க. இப்ப இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது மேம்? வாரத்துல 3 டேஸ் கம்பல்சரி கீரை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸா இருந்தாங்கன்னா, சுண்டக்காய் வாரத்துல 1 நாள் எடுக்கணும். துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள், சுண்டக்காய் 1 நாள் எடுக்கணும். பாவக்காய் 1 நாள் எடுக்கணும். வாழைப்பூ கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும். ஆனா, அது யாருமே சாப்பிடுறதே கிடையாது. ஸோ, இந்த மாரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த இன்ஃபெர்டிலிட்டிலருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். கம்பல்சரி இந்த 3 ஃபுட்ஸ் வந்து மஸ்ட்டா எடுக்கணும். உணவு பழக்கங்கள் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு எல்லாமே போறோம். குழந்தை இன்மைக்காக வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் நாங்க போய் ட்ரை பண்றோங்கிற மாதிரி எல்லாம் போறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரிவென்ஷனா நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும்னா என்ன விஷயம்? ரெகுலர் ஹெல்த் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்த நல்லா வந்து கரெக்ட்டா வச்சிருந்தாங்கனாலே, அந்த சென்டருக்கு போ வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மெயினா சொல்வேன். அப்புறம் வந்து நம்மள ஹெல்த்தி ஹேபிட்ஸ், அப்புறம் வந்து நைட்டு தூக்கம் கரெக்ட்டா இருந்தாவே, இது எல்லாமே கரெக்ட்டா அந்த சைக்கிள் கரெக்ட்டா இருந்ததுன்னா, மொத்தமே கரெக்ட்டா இருக்கும் இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும். ஸோ, மத்தபடி வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நல்ல நார் சத்து இருக்க உணவுகள், கீரை, பழங்கள், காய்கறிகள் இந்த மாரி இயற்கையான ஃபுட் சாப்பிட்டு வந்தாலே போதும். இப்ப சித்த மருத்துவத்துல நீங்க குடுக்கக்கூடிய மருந்துகள்னு இருக்கும் இல்லையா? இப்ப அதுக்கு குழந்தையின்மைக்கும் உங்ககிட்ட மருந்துகள் இருக்கா? எந்த மாதிரியா அத வந்து எடுத்துக்கணும்? அத பத்தி சொல்லுங்க. குழந்தையின்மைக்கு சித்தால பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான மெடிசன் இருக்கு. என்ன மெடிசன் பார்த்தோம்னா, ஆண்கள், பெண்கள் இருபாலருக்குமே வந்து காலையில, நைட்டு 2 டேப்லெட்ஸ் தான் வரும். எக்ஸ்ட்ரா சூரணம் ஒரு 2 வரும். அவ்வளோதான். ரொம்ப அதிகமான மெடிசன்ல இவ்ளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மெடிசன் சாப்பிட்டு வந்தாலே இயற்கையாவே ஒரு 2 டூ 3 மாதங்கள் எடுத்தாலே இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ யாரும் இன்ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆண்களுக்கு வந்து இந்த விந்தணு குறைபாடும், பெண்களுக்கு இருக்கிற இந்த கருமுட்டை குறைபாடும் முழுமையா சரியாயிடும். சூப்பரான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ஓகே. சோ மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். அதே போல இன்னைக்கு அதிகமா பெண்கள் சைடுல அப்படின்னு பார்க்கும்போது பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இதனாலேயே வந்துட்டு கரு தரிக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளை சொல்றாங்க. இதுக்குமே வந்துட்டு சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்கா? சரி பண்ணிடுமா? பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியம் திக்னம் இந்த 3 ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ட்டா இருந்ததுனாவே இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் தருவோம் நாங்க. அத சாப்பிட்டோம்னாவே நார்மலா ஹெல்த்தியான லைஃப்ப லீட் பண்ணலாம். ஓகே மேம். இப்ப குழந்தையின்மைக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படின்னீங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மன அழுத்தம் ஒரு பக்கம், குழந்தையின்மை பிரச்சனை ஒரு பக்கம். இது அதிகப்படியா கல்யாணம் ஆன கப்புள்ஸ் கிட்ட, குழந்தை இல்லாத கப்புள்ஸ் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அதிகமா. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, முறையற்ற வாழ்க்கை முறை தான். இதுல உங்க பலராமன் தாத்தா ஏதாவது சொல்லியிருப்பாருல்ல? ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பாருல்ல? அது ஏதாவது அவர் நெறைய புக்ல எழுதியிருக்காருங்கும்போது, அந்த புக்ல ஏதாவது இருக்குல்ல? அத பத்தி அதான் வாழ்வியல் முறை தான். இந்த பரபரப்பான உலகத்துல எல்லாருமே வந்து சின்ன மன அழுத்தம், டிப்ரஷன்ல தான் இருப்பாங்க. எல்லாருமே ஈவன் நீங்களும் நாங்களும் அப்படிதான் இருப்போம். ஸோ ஒரு சின்ன மெடிடேஷன் அந்த மாரிலாம் பண்ணி, ஸோ நம்மள தான் நம்ம அதுலருந்து வெளிய எடுத்துட்டு வரணும். எல்லாருமே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் எல்லாரும் ஒரு
குடல் சுத்திலாம் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் கன்சீவ் ஆகிறதுக்கு ஸோ கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்ப அந்த குடல் சுத்தி அப்படிங்கிறது இப்ப புதுசா கல்யாணம் ஆக போறவங்க அப்படின்னா எவ்வளோ டே பிஃபோர்ல அவங்க எடுத்துக்கிறது நல்லது? ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் எடுக்கிறது நல்லது. கல்யாணத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முன்னாடி எடுத்துட்டோம்னா ஸோ வயிறுலாம் நல்லா கிளென்சிங் ஆயிடும். ஸோ இன்னும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியா. அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு இன்னும் நல்ல எனர்ஜியா ஒரு ஹெல்த்தியா இருக்கும். இப்ப பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு 15 வருஷமா குழந்தை இல்ல, 20 வருஷமா குழந்தை இல்ல, இன்னும் சொல்ல போனா ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு குழந்தை இல்ல, இப்படி எல்லாம் நிறைய டியூரேஷன் சொல்றாங்க இயர்ஸ். அதுக்கப்புறமா குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்குமே மருத்துவத்துல வைத்தியம் இருக்கா? உங்ககிட்ட வந்தா எவ்வளவு நாள்ல அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்? நீங்க இப்ப கேட்டீங்களே எப்படி 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்ட்டு. எங்ககிட்ட தங்க குரு மாத்திரைன்ட்டு ஒரு டேப்லெட் இருக்கு. நாங்க வந்து அதை தருவோம். இது வந்து 50 வயசுல இருக்கவங்க எடுத்தாலும் 20 இயர்ஸ்ல அவங்களுக்கு என்ன ஹெல்த் இருக்குமோ அந்த ஹெல்த் வந்துடும். தாத்தா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து தங்க பஸ்பம்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அதை எடுத்து தான் ரொம்ப நாள் இளமையாக இருந்தார். ஸோ இந்த மெடிசன் எடுக்கிறது மூலயமா என்னென்னா ஒரு 50 இயர்ஸ் மேலுக்கு வந்து குழந்தை இல்லைனாலும் அவருக்கு வந்து ஒரு 20 இயர்ஸில் இருக்க யங்காக இருக்க ஒரு மேலுக்கு என்ன இருக்குமோ அந்த இது வரும் அவங்களுக்கு. ஈவன் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு 45 அபவ் இருக்கவங்களுக்கும் நாங்கள் இந்த மெடிசன் கொடுத்து நிறைய ரிசல்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஓகே. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா சித்தால நீங்க சொல்ற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து காஸ்மெட்டாலஜி சனியர் கூட போக வேண்டியதுல போல இருக்கே. எல்லாம் நீங்களே மாத்திரை கொடுத்து எல்லாத்தையும் இளமையா பளபளன்னு வச்சுப்பீங்க போல இருக்கு. உண்மைதாங்க அது. உண்மைதானா? நீங்களுமே அப்ப எடுத்துக்கிறீங்களோ? கண்டிப்பா. ஓகே, நைஸ். சரி. இப்ப நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு சித்தால இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தையின்மை நிறைய பேருக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்குமே வந்து நிறைய நீங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அலோபதி மெடிசனும் எடுத்துக்கிட்டு இந்த சித்தா மெடிசனுமே வந்து இப்ப குழந்தையின்மைக்கு எடுத்துக்கலாமா? மோஸ்ட்லி வந்து சித்தாக்கு எங்ககிட்ட வரவங்களுக்கு வந்து அலோபதி வந்து எடுக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா எங்க மெடிசன் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். மனிதர்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா 7 தாதுக்களால் ஆனது. இந்த 7 தாதுக்களையும் இந்த 7 தாதுக்களோட வலிமை குறையும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த இன்ஃபெர்டிலிட்டி இதெல்லாம். ஸோ இந்த 7 தாதுக்களையும் வலுப்படுத்தக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தால தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கான மெடிசன். அதுல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய இந்த தங்ககுரு மாத்திரைன்றது வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 தாதுக்களையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமைப்படுத்தும். ஸோ வந்து இதனால வந்து இன்ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? எப்படி நீங்க மருந்துகள் வந்து அந்த ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு எந்த மாதிரி மருந்துகள்லாம் இந்த தங்ககுரு மாத்திரைன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து தாத்தா அவர்கள் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து திரைத்துறையில் இருக்க அப்போது இருந்த 80ஸ்ல இருந்த அந்த திரைத்துறை பிரபலங்களுக்கும் வந்து தாத்தா அவர்கள் வந்து இதை கொடுத்து நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது 7 தாதுக்களையும் வந்து ரொம்ப வலிமையாக வலுப்படுத்தும். ஸோ இது ரொம்ப நல்ல மாத்திரை.